ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டைல் வித் ஸ்கை அண்ட் நான் உங்கள் சுபா யோகேஷ். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா மோஸ்ட் ரெக்கமெண்டட் ப்ரைமர்ஸை பற்றி இருக்க போகுது. இதில் வந்து நம்ம அஃபோர்டபுள் டு ஹை எண்ட் அண்ட் வந்துட்டு எந்தெந்த ஸ்கின்னுக்கு எந்தெந்த மாதிரி ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதோட யூசஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரைமர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? கண்டிப்பாக ப்ரைமர் போடணுமா அப்படின்னா எஸ், இட்ஸ் அ பிக் எஸ். ப்ரைமர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்காது அண்ட் லாங் ஸ்டே கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. உங்களோட மேக்கப்பில் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் எது எது அப்படின்னா பேஸுக்கு வந்து உங்களோட மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதாவது இந்த கேக்கினஸ், இல்லை வந்து எனக்கு ரொம்ப நேரம் மேக்கப் நிற்கலை, அப்படி இப்படின்னு நிறைய வந்துட்டு உங்களுக்கு ஃபால்ட்ஸ் வரும். ஸோ ப்ரைமரும் மாய்ஸ்சரைசர் மட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. அப்போ தான் உங்களோட மேக்கப் வந்து வர்த்தாக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு போர் ப்ரைமர்ஸை பற்றி பார்க்கலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா பிஏசியோட போர் ப்ரைமர் அண்ட் இது பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டோட போர் ப்ரைமர்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே வந்துடும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வரும். இந்த ப்ரைமர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்க போது இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட குட்டி குட்டி போர்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் மறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ பெரிய போர்ஸ் இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக பெரிய போரை ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணி மறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஓரளவு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த போர்ஸ் மறைச்சு ஒரு ஃப்ளாலெஸ் பேஸை வந்து கொண்டு வர முடியும். ஸோ இந்த ப்ரைமர்ஸ் வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா சாஃப்ட் அண்ட் ஈவன், சூதன்ஸ், புட்டி ப்ரைமர், போர்லெஸ் ப்ரைமர் அப்படின்னு நம்ம வந்துட்டு இதை டேர்ம்ஸாக சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரைமர்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அண்ட் காம்பினேஷனாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அந்தந்த ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைமர்ஸ் போட்டுட்டு எங்கெங்கே உங்களுக்கு போர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஒரு ஃபேஸுக்கு வந்து ஒரு ஸ்கின் டைப்புக்கு வந்து ஒரு ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ணணும்னு அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களோட காம்ப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை ப்ரைமர் யூஸ் பண்ணணுமோ அத்தனை ப்ரைமரும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ப்ரைமர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இது வந்து உங்களுக்கு ஜெல் ஆர் சிலிகான் பேஸில் இருக்கிற ப்ரைமர்ஸ். ஸோ இந்த ப்ரைமர்ஸ் வந்து உங்கள் ஃபேஸை வந்து மேட்டிஃபை பண்ண போகுது. அதாவது உங்களுக்கு ஒரு ஷைனிங்காக இருந்தது, உங்களுக்கு ஒரு ஆயில் செக்ரேட் ஆகுது அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு மேட்டிஃபை பண்ண போகுது. இது எந்தெந்த டேர்ம்ஸில் இருக்கும் அப்படின்னா ஃப்ளாலெஸ் ஃபினிஷ், சிலிகான் பேஸ்ட் அண்ட் வந்து 24 hours அந்த மாதிரி டேர்ம்ஸ்லேயே இருக்க போகுது. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெல் டைப்பில் இருக்க போகுது. இது உங்களுக்கு எங்கெங்கே வந்து ஸ்மூத்தாக இருக்கணுமோ அங்கே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக ஜெல் பேஸ்டு ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணணும். என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இது ப்ளூ ஹெவனோட ப்ரைமர். இது உங்களுக்கு ஒரு 300 ருபீஸ் ரேஞ்சில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் பார். இந்த ப்ரைமர் வந்து மோஸ்ட் ரெக்கமெண்டட் ப்ரைமர். இது எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே கண்டிப்பாக அவங்களோட வேனிட்டியில் வச்சுருக்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ரேஞ்சில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரெவர் 52ஓடது இந்த ஜெல் பேஸ்டு ப்ரைமர் வந்து உங்களுக்கு 700 ரேஞ்சில் இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏசியோட ப்ரைமர். இது வந்து ஃபோட்டோ ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 800 ரேஞ்சஸில் இருக்க போகுது. இதுதான் வந்து உங்களோட ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ப்ரைமர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னோட ப்ரைமர்ஸ். ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரைமர்ஸ் அவைலபிளாக இருக்க போது. நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கிற இந்த ப்ரைமர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்மி அப்சல்யூட்டோடது. இதுவும் உங்களுக்கு ஒரு க்ரீம் டெக்ஸ்சரில் இருக்க போகுது. இது உங்களுக்கு ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்க போகுது. ஸோ ப்ரைமர்ஸ் சூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து தப்பான டெக்ஸ்சருக்கு வந்து தப்பான ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா மேக்கப் டோட்டலாக உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹைட்ரேஷன் அண்ட் ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் வந்துட்டு கொடுக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 ரேஞ்சில் வரக்கூடிய ப்ரைமர்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ரெக்கமெண்டட் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட வேனிட்டிலயும் இருக்கிற இது மேக் ப்ரெப்லெஸ் ப்ரைமர். இதுவும் உங்களுக்கு ஒரு க்ரீம் டெக்ஸ்சர்ல தான் இருக்க போகுது. அண்ட் இது வந்துட்டு ஹைட்ரேஷன் பயங்கரமா குடுக்கக்கூடிய ப்ரைமர். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு இந்த ப்ரைமர் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் ஆன ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமர் வந்து உங்களுக்கு காஸ்ட் அரவுண்ட் 4000 கிட்ட ஆர் 3500 கிட்ட வரும். சப்போஸ் உங்களால அவ்ளோ பண்ண முடியல அ அப்டின்னா, இந்த லாக்மி அப்சல்யூட்டும் பண்ணுங்க. 2மே ஓரளவு உங்களுக்கு ஒரே ஃபினிஷ் தான் குடுக்கும். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சர் இருக்கிற ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மேக்கப் கேக்கே ஆகாது அண்ட் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். பிளஸ் வந்து உங்க ஃபேஸுக்கு வந்து ஹைட்ரேஷன் குடுத்துட்டே இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மாஷ் பாக்ஸோட பிரைமர் வாட்டர். இந்த பிரைமர் வாட்டர் வந்து நெறைய பிராண்ட்ஸ்ல அவைலபிள் இருக்கு. பட் எனக்கு ரொம்ப புடிச்சது இதுவும் மேக்கோடது தான். ஸோ மேக் வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளா இருக்காது. இது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கறனால நான் இத வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரவுண்ட் ₹1000 வரும். இது சின்ன பாட்டில். இது வந்து நீங்க ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இது நீங்க மல்டிபிள் வேல யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு டோனராவும் இத யூஸ் பண்ணலாம். தென் வந்து உங்களுக்கு பிரைமர் போட்டு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் உங்களோட ஹைட்ரேஷன் ஆகல அப்படின்னா, நீங்க அத மாய்ஸ்சரைசர் ஆவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஃபினிஷிங் மிஸ்ட் அண்ட் ஃபவுண்டேஷன் போட்டு இத செட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து மல்டிபிள் வேல யூஸ் ஆகக்கூடிய வாட்டர் பிரைமர். இது வந்து மோஸ்ட் ரெக்கமெண்டட் ஃபார் ட்ரை ஸ்கின். கண்டிப்பா நீங்க இத யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். இது வந்து பிரைடல் யூஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வாட்டர் பிரைமர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து ஆயிலி டெக்ஸ்சர்ல இருக்கக்கூடிய பிரைமர். இது வந்து மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆயில்ஸ் வந்து மேக்கப்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆயில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்க மேக்கப்ப வந்துட்டு சுத்தமா வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். பட் இந்த பிரைமர் அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு நான் ஸ்டிக்கியா இருக்கும். அண்ட் வந்து இது வந்து நேச்சுரலி வந்து ஒரு க்ளோ குடுக்கக்கூடியது. ஸோ இத நீங்க ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி அப்ளை பண்றப்ப என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட ஃபவுண்டேஷன்லயுமே இந்த க்ளோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் வந்துட்டு ட்ரை ஸ்கின் பீப்பிள்க்கு வந்து க்ளோ தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த க்ளோ வந்து உங்களுக்கு நேச்சுரலா கிடைக்கிறனால, நீங்க வந்து இந்த பிரைமர கண்டிப்பா வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஆ ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரை ஸ்கின்க்கு மட்டும் தான். அதே மாரி காம்பினேஷனுக்கும் நீங்க யூஸ் பண்ணிடாதீங்க. இது அப்சல்யூட் ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கிறது, நார்மல் ட்ரை ஸ்கின்னா இருக்கு. ஹைட்ரேஷன் அதிகமா தேவைப்படுது. இல்ல அந்த ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் க்ளோ தேவைப்படுது அப்டின்னா, இந்த பிரைமர் வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்களே பார்த்துட்டீங்கன்னா, இது கொஞ்சம் உங்களுக்கு மேட்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ளாஸி ஃபினிஷ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்தந்த டைப்புக்கான பிரைமர் நீங்க யூஸ் பண்ணும்போது, கண்டிப்பா வந்து ரிசல்ட்ஸ் ரொம்பவே சூப்பர்பா இருக்க போகுது. ஸோ நீங்க ஒரு ஆஃபீஸ் மேக்கப், பார்ட்டி மேக்கப் ஆர் ஈவன் பிரைடல் மேக்கப் எந்த டைப் ஆஃப் மேக்கப் பண்ணாலும் பிரைமர் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு சில டைம் வந்து உங்களுக்கு செல்ஃப் க்ரூமிங் மேக்கப்பே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 6 ஹார்ஸ் ஸ்டே கூட இருக்கும். ஸோ அது எதனால அப்டின்னா, பிரைமர் அப்ளிகேஷன் கண்டிப்பா இருக்கும். அதனால உங்களுக்கு மேக்கப் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப லாங் ஸ்டேவா, ஃப்ளாலெஸ்ஸா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் ஒரு நல்ல கன்டென்ட்டோட, நல்ல வீடியோவோட உங்கள நான் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட சஜஷன்ஸை வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.